கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாளிலே தேவன் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தலைப்பு கடைசி கால அடையாளங்களும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும். அதாவது ஏசப்பா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை வேத சத்தியத்தின் மூலமாய் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கடைசி கால அடையாளங்கள் என்ற தலைப்பில் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக தீர்க்க தரிசன வசனங்களை குறித்தும் அவைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதை குறித்தும் உலகில் நடக்கும் சம்பவங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆமென். உலகில் நடக்கிற சம்பவங்களை வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இது எந்த ஆலயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எருசலேம் ஆலயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எருசலேம் ஆலயத்துல தேவன் வராரு. அங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தக சூழலை வாசிக்கிறாரு. வாசித்து முடித்து பின்பு அவர் வெளியே வராரு. அப்படி வரும்பொழுது சீஷர்கள் அவரிடத்துல அந்த கட்டிடங்களை காண்பிக்கிறாரு. இந்த கட்டிடம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாரு, எவ்வளவு ஒரு அழகான தோரணைகள்லாம் இருக்குது பாரு, எவ்வளவு பொன்னால வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த சபையை குறித்து அந்த கட்டிடத்தை குறித்து தேவனிடத்துல சொல்றாங்க. சொல்லும்போது அவருக்கு காண்பிக்கிறாங்க அந்த ஆலயத்தை தேவன் தான் கட்ட சொன்னாரு. ஆமென். எருசலேம் ஆலயத்தை தேவன் தான் கட்ட சொன்னாரு. தாவீதுல சொல்லி தாவீது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தாவீதுல பேசினாங்க. தாவீது பாவம் செய்தபடினால சாலமோன், தாவீதுடைய பிள்ளை சாலமோன் எருசலேம் ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. அப்ப தேவனால் கட்டப்பட்ட ஆலயத்தை தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல காண்பித்து அதை பத்தி பிரம்மாண்டமா பேசுறாங்க. அது நல்லா பிரம்மாண்டமா இருக்குது, சொல்லிப்பாட கட்டி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு இயேசுப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? 2வது வசனத்துல, நீங்கள் இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் அதாவது இந்த ஆலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னார். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பிறகு, அதாவது இயேசுப்பா சொன்னதுக்கு அப்புறம் கிபி 70ஆம் நூற்றாண்டுல நிறைவேறிவிட்டது. ஆமென். அந்த எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. கிபி 70ஆம் நூற்றாண்டுல இடிக்கப்பட்டு போனது. இது உண்மைதானா? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25 அதில் 8. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19வது வருஷத்திலே, எத்தனாவது வருஷத்துல? பாபிலோன் ராஜாவின் 19வது வருஷத்துல அவன் ஊழியக்காரனாகிய நேபுசாரதான் என்கின்ற காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு அப்ப அந்த ஆலயம் எங்க இருக்குது? எருசலேம் இருக்குது. அந்த எருசலேம் ஆலயத்துக்கு வாசிங்க அடுத்த வசனத்தை. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்து விட்டான். ஆமென். இயேசுப்பா சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை கிபி 70ஆம் நூற்றாண்டுல நிறைவேறிவிட்டது. எருசலேம் ஆலயத்தை தான் இவன் சுட்டெரித்து போட்டான். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. காவல் சேனாதிபதியோடு கூட இருந்த
கல்தேயரின் இராணுவ தொகை இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த எல்லா அலங்கங்களையும் இடித்து போட்டார்கள். எருசலேமுடைய ஆலயம் பாழாக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி இடித்து போட காரணம் என்ன? இந்த எருசலேம் ஆலயத்தை தேவன் தான் பிளான் பண்ணி கட்ட சொன்னார். தேவனே கட்ட சொன்ன ஆலயத்தை தேவனே இடிக்கப்பட்டு போகும் சொல்றாருன்னா காரணம் என்ன? அது ஏன் இடிக்கப்பட்டது? இப்படி இடித்து போட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசப்பா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி தேவன் சொல்ற வார்த்தை, தேவனாகிய என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களே ஆகில். வேறே தேவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில். நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கினேன். அப்ப அவர்தான் அந்த ஆலயத்தை கட்ட சொன்னாரு. எருசலேம் ஆலயத்தை எப்படிலாம் கட்டணும்னு சொல்லி மேப் கொடுத்ததுலாம் தேவன் தான். அப்படி என்னுடைய நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். காரணம் என்ன? ஏன் அவருக்கு தள்ளணும்? தேவனுடைய கோபாக்கினை அந்த ஆலயத்தின் மேல வருகிறது, அங்க இருக்கிற ஜனங்கள் மேல வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவரை விட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல், அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றினதினாலே, அந்நிய தேவர்களை சேவித்ததினாலே தேவனோட கோபாக்கினை அந்த சபையின் மேல இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அப்படியாக எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது. 8வது வசனம். உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து ஈசலிட்டு, அதாவது கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன அப்படின்னு போறவங்க கேக்குறாங்க. இது கர்த்தருடைய ஆலயமாச்சே, இது நல்ல பிரம்மாண்டமான ஆலயமாச்சே, இது நல்ல ஒரு டெவலப்பான ஒரு ஆலயமாச்சே, கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு ஆலயமாச்சே, ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த எல்லைக்கும், அதாவது எருசலேம் பட்டணத்துக்கும் பிளஸ் அங்கிருந்த இந்த எருசலேம் ஆலயத்துக்கும் இப்படி செய்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. அது என்ன காரணம் என்பது 9வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றிக்கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடினாலே கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னா, கர்த்தர் கட்டின ஆலயம், கர்த்தருடைய மாத்திரம் பணிந்து கொள்ளணும். அதான் உன் தேவனாகிய கர்த்தர்னாலே என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை மீறி அவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்தபடினாலே இப்படிதான் தேவனோட கோபாக்கினை ஆலயத்தை இடித்து போட்டாரு, அங்க இருக்கிற ஜனங்களையும் அழித்து போட்டாரு. அப்ப அந்த நேபுகாத்நேச்சார் என்ற மன்னன் எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டான். அப்ப ஏசப்பா எப்ப சொன்னாரு? 70 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் 70ஆம் நூற்றாண்டில நிறைவேறிவிட்டது. அப்ப காரணம் என்ன? தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறிவிட்டது.
காரணம் என்னன்னா, தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்தபடினாலே, தேவனை விட்டுவிட்டு தேவன் அல்லாதவைகளை துணிந்து கொண்டதினாலே தேவன் கோபாக்கினை அந்த ஆலயத்தின் மேல வந்தது. அந்த ஆலயம் இப்படியாக கிபி 70ஆம் நூற்றாண்டில எரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த தீங்கை எல்லாம் அவர் இப்படியாக வர பண்ணினார். இதனாலதான் எருசலேம் ஆலயம் தீக்கு இரையாக்கப்பட்டது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. அப்போ இது இயேசப்பா வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு கட்டிட சபையை குறித்து சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். எருசலேம் ஆலயமாகிய கட்டிட சபையை குறித்து சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். இதே போல இரண்டாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது சபையை குறித்து, இரண்டாவது ஸ்தாபனத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது கிபி 70ஆம் நூற்றாண்டில. அதன் பிறகு ஒரு சபையை குறித்து, ஒரு ஸ்தாபனத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். கட்டிட சபைகளை குறித்து அது இன்னும் நிறைவேறப்படவில்லை. இனிமேல் தான் அது நிறைவேறப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்தில் ஒரு சபையை குறித்து, கட்டிட சபையை குறித்து, ஒரு ஸ்தாபனத்தை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் நிறைவேறும். ஆமென். அது கத்தோலிக்க ஸ்தாபனத்தை குறித்த தீர்க்க தரிசனமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 16 அதுல 13வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 16 அது 13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். போதுமா? 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்னா 3 உலக போரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உலக போர் நடந்து முடிந்து விட்டது. 2ஆம் உலக போர் நடந்து முடிந்து விட்டது. 3ஆம் உலக போர் இனிமேதான் வரப்போகிறது. இது யார் மூலமா வரப்போகுதுன்றது தான் இந்த வசனம். வலு சர்ப்பத்தின் வாயிலும், வலு சர்ப்பம் அப்படின்னா சாத்தான். ஆமென். வலு சர்ப்பம்னா சாத்தானுடைய வாயில இருந்து. அப்போ சாத்தானுடைய திட்டத்தை, இந்த சாத்தானுடைய திட்டத்தை மிருகத்தின் வாயிலும் போடுதா? மிருகம் அப்படின்னா ஒரு ராஜ்யம்னு அர்த்தம். வேட்டிகன் என்கின்ற ஐரோப்பா ராஜ்யத்துல, ரோம் ராஜ்யத்தில் இருக்கிற வேட்டிகன் என்கின்ற போப்பாண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற 110 ஏக்கர் நிலம் கொண்ட அந்த இடம், அது ஒரு ராஜ்யமாய் கருதப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுது? மிருகத்தின் வாயிலும், அந்த மிருகம்னா ஒரு ராஜ்யம், அந்த வேட்டிகன் என்கின்ற அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் மூலமாக அங்க இருக்கிற கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் போடுதா? போப்பாண்டவர் அவரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப வலு சர்ப்பத்தின் வாயில சாத்தானுடைய திட்டம். அந்த சாத்தானுடைய திட்டத்தை ஒரு ராஜ்யம் நிறைவேற்றுகிறது. ஒரு ராஜ்யம் வேணும். ஒரு சாத்தானுடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னா அது ஒரு ராஜ்யம் வேணும். அந்த ராஜ்யம் வேட்டிகன் என்கின்ற ராஜ்யம். அது ஒரு மனுஷன் மூலமா நிறைவேற்றப்படணும். அந்த மனுஷன் யாருன்னு கேட்டனா கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிற என்று சொல்லப்படுகிற ஆள். அல்லேலூயா. அவர்கள் மூலமாய் நிறைவேற்றப்பட போகிறது. ஆமென். அப்போ இந்த கட்டிட சபைகளையும் இப்ப தேவனுக்கு விரோதமா இது கிரியை செய்யும்படினால இந்த கட்டிட சபைகளையும் தேவன் அழிக்க போகிறார். ஆமென். ஆனா இது இன்னும் நடக்கல, இனிமேதான் நடக்க போகிறது. அது எப்படி நடக்கும்? அது உண்மையிலே அந்த சபையை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே 16வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 17 இருந்து கடற்கடல வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தின் மேல ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. அதாவது கலசத்திலிருந்து ஆகாயத்தின் மேல ஊற்றினான். கலசம் அப்படின்னா என்ன? ஒரு சொம்பு. அதுல தண்ணி இருக்குது வச்சு ஆகாயத்தின் மேல ஊற்றினா டம்டமான இடி சத்தம்லாம் வருமா? வராது. அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3ஆக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்களும் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய
தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவை குடிக்கும்படி கொடுத்தால் அது நினைவூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. இதோட உண்மையான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நியூக்ளியர் பாம் போட போறாங்கன்னு அர்த்தம். ஆமென். எத்தனையோ டன் கணக்கு உள்ள நியூக்ளியர் பாம் அந்த ஆலயத்தின் மேல போட போறாங்க. ஆமென். அது தேவனோட கோபாக்கினையின் மூலமா நடக்கும். அல்லேலூயா. அப்போ அப்படி போடும்போது தான் மூன்றாவது உலக போர்ல நடக்கும். என்கின்ற வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற வசனம் அருமேகதோன் என்கின்ற இடத்துல கூட்டி சேர்த்தான் அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த அருமேகதோன் யுத்தத்துல வரும்போது ஏசப்பா வருவார். 2வது வருக பூமியில் நடக்குது ஒரு 3வது உலக போர். இப்படிப்பட்ட சம்பவத்துல நியூக்ளியர் பாம் போடப்படும். அப்போது அந்த ஸ்தாபனம் இடிக்கப்பட்டு போகும். இது 3வது உலக போர்ல நடக்கும். இயேசுவின் 2வது வருகையில நடக்கும். அல்லேலூயா. அப்போ 21வது வருஷத்துல தாளந்து நிறையான ஒரு கல் மழை வானத்திலிருந்து விழுந்தது. அந்த கல் மழை அப்படின்னா நியூக்ளியர் பாம். அதான் நியூக்ளியர் பாம். ஆமென். தீவுகள் யாவும் அகன்று போயின அப்படின்னா அந்த தேசங்கள் காணப்படாமல் போகும். எருசலேம் பட்டணம் இப்படி அந்த நேரத்தில் ஆலயம்லாம் காணப்படாமல் போச்சோ, அப்போ அது போல அந்த ஆட்சி ஸ்தாபனங்களுடைய கட்டிடங்கள், அந்த மிருகம் என்கின்ற ஸ்தாபனம் காணப்படாமல் போகும். தீவுகள் யாவும் அகன்று போகும். தீவுகள்லாம் மலைகள். மலைகள் எங்கன்னா திடீர்னு காணாம போய்தா? அப்ப தீவுகள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற தேசங்கள் காணப்படாமல் போகும். ஆமென். இப்போ நம்ம அந்த வயநாட்டுல நிலச்சரிவு நிறைய கிராமங்கள் காணப்படாமல் போச்சு. அது போல தீவுகள் யாவும் அகன்று போயினா அங்க இருக்கிற சில தேசங்கள் காணப்படாமல் போகும். பர்வதங்கள் அப்படின்னா குன்றுகள், அதுவும் இல்லாம போகும். என்னன்னா அங்க இருக்கிற அரசியல் அதிகாரங்கள் பிடுங்கப்படும். ஆமென். சாத்தானுக்கு கிரியைகள் மூலமா சாத்தானுடைய கிரியைகளை செய்யறாங்களா? அப்போ அந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் அந்த துறைத்தனங்கள் எல்லாம் பிடுங்கப்படும். அல்லேலூயா. அதன் பிறகு தாழ்நிலையான கல்மழையில நியூக்ளியர் பாம் போடப்பட்டு அது அழிந்து போகும். அந்த வாதை மகா கொடியதாய் இருக்கிறது இருந்தது. அப்போ இது இன்னும் நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்போ இது போல ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 9:9 வாசித்தது போல வாசிக்க வேணாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தம் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேற தேவர்களை வணங்கினதினாலே எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது. உண்மைதானே? அதே போல இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஆட்சி ஸ்தாபனத்தை சேர்ந்த ஜனங்கள் வேற தேவர்களை, மாதா, புனித சூசேப்பர், புனித அந்தோனியாரு, இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லி அவன் வேற தேவர்களை வணங்குவதினாலே இந்த ஸ்தாபனம் என்கின்ற கட்டிட சபைகள், அதோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற மற்ற கட்டிட சபைகள், புராட்டஸ்டன்ட் சபை கட்டிட சபைகளும் இடிக்கப்பட போகிறது. இயேசுவின் 2வது வருகையில நடக்க போகிறது. அது 3வது உலக போராய் அறிவிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழணும். 3வது ஒரு ஆலயம் குறித்து நான் ஒரு சொல்றேன். எருசலேம் இடிக்கப்பட்டு போனச்சு. இனி இருக்கிற சிலைவாட்டு சபைகள், கட்டிட சபைகள் இடிக்கப்பட்டு போகிறது. ஆவிக்குரிய சபையா இருக்கிற நம்முடைய சரீரம், 3வது ஒரு சரீரம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் உண்மையா உத்தமமா பரிசுத்தமா இல்லாவிட்டால் இந்த ஆலயத்தையும் அக்னியில எரிச்சு சாம்பலாக்கி போடுவேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த தேவனுடைய ஆலயமாகப்பட்ட நம் சரீரம் இயேசுவை மட்டும் வணங்குவதா இருக்கணும். இதுல வேற தேவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனை செய்வதை போல, வணங்கினதை போல, அல்ல மற்ற சபைகள் சிலை வழிபாடுகளை வணங்குகிறதை போல, பலதரப்பட்ட தெய்வங்களை உண்டாக்கி வணங்குகிறதை போல இந்த சரீரமாகிய இந்த சபையும் மற்ற தேவர்களை சேவித்து வணங்குமானால் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்படும். அதனால தேவ பிள்ளைகளாகி இதை கேட்கிற நாம் பயபக்தியோடு கூட பரிசுத்தத்தோடு கூட இயேசுவை மட்டும் வணங்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோமானால் இயேசப்பன் வருவாரு, அவரோடு நம்மை கூட்டி சென்று போவார். பரலோகத்தின் பிள்ளைகளை நம்ம வாழலாம். அதனால மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இந்த தேவனுடைய சபையாகிய நம் சரீரத்தை பரிசுத்தமும் பிழையற்றதுமாக
பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு வரும்பொழுது அவரோடு கூட கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.